பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணி வெறி பிடிச்ச நாய்ங்க இருப்பானுங்களே. நோஃபேப்னா என்ன, சீமன் ரிட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், மை நேம் இஸ் அர்ஜுன். வெல்கம் டு மை சேனல். அண்ட் நோஃபேப் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டிங்க. என்ன கம்யூனிட்டி அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரௌசரில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நோஃபேப் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வரும். டாப்லேயே ஒரு வெப்சைட் வரும், நோஃபேப் அப்படின்னு. அவங்க ஒரு கம்யூனிட்டி. என்ன கம்யூனிட்டி, எதுக்காக அப்படின்னா, இந்த பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணி வெறி பிடிச்ச நாய்ங்க இருப்பானுங்களே, அவனுங்களெல்லாம் திருத்தி மனுஷனாக கொண்டு வர்றது தான் அவங்களோட மோட்டிவே. ஸோ அதுதான் அந்த கம்யூனிட்டி. அண்டு வெப்சைட் வச்சுருக்காங்க. அண்டு டெலிகிராம் சேனல்ஸுமே இருக்குது, நோஃபேப் டெலிகிராம் சேனல்ஸ். நீங்கள் வந்து நோஃபேப் அப்படின்னு டெலிகிராமில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் வரும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இதுதான் நோஃபேப் அப்படின்றது. ஸோ நோஃபேப் அப்படின்றது ஒரு மைண்ட் அட்டாக்ஸ், ஒரு வெறி பிடிச்ச நாயை நல்லா கொண்டு வர்றது தான் நோஃபேப் அப்படின்றது. ஸோ அப்படி சீமன் ரிட்டன்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட சிமிலர் தான். பட் அதில் வந்து அவங்க வந்து அவங்களோட எனர்ஜியை வந்து அவங்களோட ஒர்க்லையும் இல்லை அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்காகவும் அவங்க வந்து அந்த செக்ஸுவல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சீமன் ரிட்டன்ஷன் அப்படின்றது. ஸோ நோஃபேப் அப்படின்றது ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் பண்ணி வைக்கிறது. பான் பார்க்கக்கூடாது, மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த எனர்ஜி வந்து அப்படியே ஹோல்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் சீமன் ரிட்டன்ஷன் அப்படின்றது அந்த எனர்ஜியை வந்து வேறு ஒரு இதில் ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட நம்ம வேலை பார்க்குறப்ப நம்மளோட எனர்ஜி வந்து அங்கே டிரான்ஸ்மியூட் ஆகும். ஸோ அதுதான் சீமன் ரிட்டன்ஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இது ரெண்டில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து அடிக்டாக இருக்கீங்களா, அடிக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் அடிக்டடு. இல்லை வாரத்துக்கு 3 தடவை தான்ப்பா அப்படின்னு சொன்னாலுமே அடிக்டடு தான். ஓகே, ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 days நோஃபேப்பில் இருங்க. 5 days இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரம் 6th டேலேருந்து நீங்கள் சீமன் ரிட்டன்ஷன் பண்ணிடலாம். ஸோ சீமன் ரிட்டன்ஷன்லாம் உங்களோட அந்த ட்ரிகர் ஆகிற டைம் நமக்கு தெரியும், ஓகே நம்ம ஏதோ பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுங்கள். விளையாட பிடிக்குன்னா விளையாடுங்க, எழுத பிடிக்குன்னா எழுதுங்க, படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்குங்க, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னா ஒர்க் பண்ணுங்கள், இல்லை வெளியில் எழுந்திரிச்சு போயிடுங்க. ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. அண்டு 5 days சொன்னது வந்து 5 daysனு கிடையாது, உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்களோட பாடி உங்களோட மைண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் அது 5 நாளா 10 நாளான்றது. ஓகே, ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.